வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். தருமபுரி, சேலம், தஞ்சை மாவட்டங்களில் பரவலாக மழை. சூறைக்காற்றுடன் பெய்த மழையால் தணிந்த வெப்பம். கோவை, தருமபுரி, கடலூர் உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு லேசான மழை பெய்யும் என்று கணிப்பு. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தின் உட்புற காட்சிகள் வெளியீடு. உறுப்பினர்கள் அமரும் இடங்கள், மாடங்கள் நவீன வடிவில் அமைப்பு. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தை பிரதமர் மோடி திறக்க தடையில்லை. குடியரசுத் தலைவரை திறக்க கோரிய மனு உச்சநீதிமன்றத்தில் தள்ளுபடி. சுதந்திரத்தின் போது செங்கோலை மவுண்ட் பேட்டன் பிரபுவுடன் கொடுத்து வாங்கி நேருவுடன் அளித்தார் ஆதீனம். ஆட்சி மாற்றத்தின் அடையாளமாக செங்கோல் தரப்படவில்லை என காங்கிரஸ் கூறிய நிலையில் திருவாவடுதுறை ஆதீனம் விளக்கம். ஆருத்ரா மோசடி வழக்கில் 2 நாட்களில் 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஐஜி ஆசியம்மாள் பேட்டி. பிஜாவு, ஐஎஃப்எஸ் உள்ளிட்ட மோசடியில் முக்கிய குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படவில்லை என்றும் விளக்கம். கரூரில் உள்ள அமைச்சர் செந்தில் பாலாஜியின் வீடு உள்ளிட்ட 40 இடங்களில் வருமான வரி சோதனை. ஆதரவாளர்கள் வீட்டில் கேட் பூட்டியிருந்ததால் சுவர் ஏறி குதித்து சென்ற அதிகாரிகள். கரூர் ராமகிருஷ்ணபுரத்தில் செந்தில் பாலாஜியின் சகோதரர் வீட்டில் சோதனையிட்ட அதிகாரிகளுடன் திமுகவினர் வாக்குவாதம். கார் கண்ணாடியை உடைத்ததால் பதற்றம். கரூரில் திமுக தொண்டர்களின் எதிர்ப்பால் 9 இடங்களில் சோதனையை நிறுத்திய வருமான வரித்துறை. அதிகாரிகள் முறையிட்டதை அடுத்து பாதுகாப்பிற்காக 180 போலீசார் அனுப்பி வைக்கப்பட்டதாக எஸ்பி விளக்கம். வருமான வரித்துறை எத்தனை நாள் சோதனை நடத்தினாலும் ஒத்துழைப்பு வழங்குவேன் என அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. கடந்த 1996ஆம் ஆண்டுக்கு பிறகு 1 சதுர அடி நிலம் கூட வாங்கவில்லை என பேட்டி. வருமான வரித்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்தவர்கள் மீது சட்ட நடவடிக்கை தேவை என ஜெயக்குமார் வலியுறுத்தல். வருமான வரித்துறையினர் மீதான தாக்குதல் தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கை கேள்விக்குறியாக்கியிருப்பதாக அண்ணாமலை விமர்சனம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வருமாறு ஜப்பான் முதலீட்டாளர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு. தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றும் முயற்சி எனவும் ஒசாகா மாநாட்டில் பேச்சு. தமிழ்நாட்டில் 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை ஜூன் 7இல் பள்ளிகள் திறப்பு. கோடை வெயில் அதிகமாக இருப்பதால் கோடை விடுமுறையை நீட்டித்து அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி. புதுச்சேரி பள்ளிக்கல்வித்துறை இயக்குநர் அறிவிப்பு. உதகையில் பார்சல் வாங்கிய வெஜ் பிரியாணியில் பூரான் இருந்ததாக குற்றச்சாட்டு. உணவக உரிமையாளரிடம் வாக்குவாதம் செய்த கூலி தொழிலாளி. சட்டமன்ற தேர்தல் வேட்புமனுவில் பொய்யான தகவலை அளித்ததாக எடப்பாடி பழனிசாமி மீது தொடரப்பட்ட வழக்கு. சேலம் நீதிமன்றத்தில் விசாரணை அறிக்கை தாக்கல். கேரளாவில் ஹோட்டல் உரிமையாளரை கொலை செய்துவிட்டு சென்னைக்கு தப்பி வந்த காதல் ஜோடி. ரயிலில் வடமாநிலம் தப்பி செல்ல எழும்பூரில் காத்திருந்த போது சென்னை காவல்துறையால் கைது.
திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே பழச்சாறு கடை உரிமையாளர் மீது கொடூர தாக்குதல். குடித்த பழச்சாருக்கு பணம் கேட்டதால் ஆத்திரமடைந்த கஞ்சா போதை ஆசாமிகள் வெறிச்செயல். சென்னை அடுத்த ஆவடியில் பேட்டரி பைக் தீப்பிடித்து விபத்து. சாலையோரம் நிறுத்திய சில நொடிகளில் தீப்பிடித்ததால் உரிமையாளர் அதிர்ச்சி. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் நாளை தொடங்குகிறது பழக்கண்காட்சி. சுற்றுலா பயணிகளை கவர பழங்களால் அலங்கரிக்கப்பட்ட பிரம்மாண்ட பிரமிடு, அலங்கார வளைவுகள் அமைப்பு.